வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 17 இன்னைக்கு மார்க்ஸ் காவே டே அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்கால ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மார்க்ஸ் காவே அப்படின்ற ஒரு அரசியல்வாதி, பத்திரிகையாளர் அண்ட் பெரிய தொழிலதிபராகவும் இருந்த ஒரு பர்சன். அவருடைய பிறப்பை தான் இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1908 ஃபஸ்ட் டைமாக இந்த அச்சு தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதனால் அவருடைய ஜாப்ன்றது அந்த இடத்துல போச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துலேருந்து நாடு திரும்பி அமெரிக்கா, ஐரோப்பான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் அப்படியே சுற்றி திரிகிறாரு. அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையும் தொடங்குறாரு. இப்படி அவரோட டெவலப்மெண்ட்றது போது, அதுவும் இந்த நீக்ரோ மக்களுக்காக அந்த வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இவரோட மெயினாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய மாற்றங்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாரு. 1919 கப்பலினுடைய தலைவராகவும் மாறுறாரு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு. 1923 என்ன ஆச்சுன்னா, இவர் மேலே ஒரு மோசடி புகார் வருது. அதனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை எழுது. அதை தொடர்ந்து மறுபடியும் ஜமைக்காக்கு திரும்பி வர்றாரு 1929. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் அவர் அமெரிக்காலேயே சிறையில் இருந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் ஜமைக்காவில் ஒரு பெரிய அரசியல் கட்சியை உருவாகுறாரு. அந்த அரசியல் கட்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னோடியாகவும் மாறுறாரு. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையினால் மறுபடியும் லண்டனுக்கே வந்துடுறாரு. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அங்கேயே இறந்தவர் 1940 அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் 1964 இங்கே ஜமைக்காக்கே அவருடைய உடலை மறுபடியும் கொண்டு வந்து புதைச்சாங்க. ஸோ அப்படி ஒரு நாட்டுக்காக, அந்த நீக்ரோ மக்களுக்காக போராடின ஒரு பர்சன், ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் இருந்தவர். அப்படின்றனால அவருக்காக ஒரு டேவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்ஸ் காவே டே அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்காவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 17. நெக்ஸ்ட் பொலிவியாவில் இன்றைக்கி ஃப்ளாக் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1825 பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ட்டு இவங்க சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு முறையான சுதந்திரன்றது 1851 தான் கிடச்சிது. இப்படி 1825 அவங்க ஒரு சுதந்திரத்தை அறிவித்த அந்த சமயத்தில் அவங்களுக்காக ஒரு கொடியை உருவாகினாங்க. அந்த கொடி பார்த்திங்கன்னா சிவப்பு, மஞ்சள், பச்சை இந்த கலர்னுடைய பேசிஸில் இருக்கும். சிவப்புன்றது அந்த அவங்க நாட்டுக்காக உயிர் விட்ட அந்த தியாகிகளோட நினைவு குறிப்பிடணும்னு சொல்லிட்டு, மஞ்சள்ன்றது அவங்க நாட்டினுடைய செல்வத்தையும், பச்சைங்கிறது அவங்களுடைய வளத்தையும் குறிப்பிட்ட விஷயமா நம்ம ஊரை நம்ம கொடிக்கு வச்சுருப்போம். அதே மாதிரியான பேசிக்கான கான்செப்ட்லாம் வச்சு கொடிக்காக இன்றைக்கி ஒரு டே, இது விடுமுறைலாம் கிடையாது, பட் இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது அவங்க நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்கப்பா. அதுதான் இன்றைக்கி ஆகஸ்ட் 17 ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிரேக் முர்ஜே யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு சால்வேனியாவில் ஒரு டே. இது வந்து ஒரு பிளேஸ். பிரேக் முர்ஜே அப்படின்றது ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹங்கேரி வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சின்றது வீழ்ந்ததுக்கப்புறம் ஒட்டமோன் பேரரசு கண்ட்ரோல் எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் தங்கை ஒரு குடியரசு நாடாக வந்து அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யுகோஸ்லோவியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருப்போம்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேசஸ் ஒன்றா சேர்ந்து யுகோஸ்லோவியா அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்க. பட் ஆனால் அது அடுத்த வருஷமே கலைஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்ட்டு. அப்படி சேர்ந்த அந்த நாளில் தான் பார்த்திங்கன்னா செர்பியா, குரோட்டஸ், சால்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்ந்து இந்த பிரேக் முர்ஜே அப்படின்ற பிளேஸும் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் கலைஞ்சதுக்கப்புறம் 1991 அது தனி சுதந்திரமாக சால்வேனியாவோட போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி சேர்ந்த அந்த யூனியன் காட்டின அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா முறையாக அவங்க அந்த யுகோஸ்லோவியா அப்படின்ற ஒரு பிளேஸ் மூலமாக இவங்களாம் ஜாயின் ஆனாங்க. அதனால் அந்த டேட்டை சூஸ் பண்ணி இன்றைக்கி பிரேக் முர்ஜே யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு சால்வேனியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க 2006. நெக்ஸ்ட் நேஷனல் பீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து தேனீகளை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்டை மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இந்த தேனீகளை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபுல் டீட்டெயில் பார்த்துருப்போம் நம்மளோட இதுலேயே. இந்த 4 வருஷம் தேனீக்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு தேனீன்றது பல முறை கக்கி அது வாயிலேருந்து அந்த தேனை வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுது. அதை தான் ஒரு சொட்டு தேனை வந்து உருவாக்குறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அந்த தேனீகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதனுடைய அந்த தொழிலை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற பேசிக்கான கான்செப்ட் வச்சா நீங்கள் அமெரிக்காவில் நேஷனல் பீ டே அப்படின்னு சொல்லிட்டு 3வது சனிக்கிழமை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் தஜிகிஸ்தானில் இன்றைக்கி ரயில்வே எம்ப்ளாயீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேவாக அவங்க பார்க்குறாங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேவை உருவாகுறதுன்னு ரொம்ப அவசியமாயிருச்சு. சோவியத் யூனியர்கள் இருந்த சமயத்தில், இவங்க கண்ட்ரோலில் இருந்த சமயத்தில் 1897 அவங்க ரயில் பாதைகளை போட்டு வச்சாங்க. அதை தொடர்ந்து 1938 அதில் மறுபடியும் இன்னொரு ரயில் பாதையும் ஜாயின் பண்ணாங்க. இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தஜிகிஸ்தானில் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய மலைப்பாங்கான பகுதிகளாகவே இருக்கிறதுனால அந்த பகுதியில் இந்த ரயில் தடங்கள் போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தானில் தான் இந்த வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை வந்து நாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த தொழிலாளர்கள் நிறைய சிரமப்படுவாங்கள்ல. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 980 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ரயில் பாதைகள் இருக்குது. பட் ஆனால் அது நிறைய மேம்படுத்த வேண்டியிருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். அதில் அப்படி இருந்துமே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் இன்றைக்கி ரயில்வே எம்ப்ளாயீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 17. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை இன்றைக்கி இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 16ஆம் நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் உள்ளே வந்தாங்க. எதுக்குன்னா இந்த ஜாதிக்கா, கிராம்பு, கியூப் மிளகு இதெல்லாமே
இங்கே கிடைக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சமயத்தில் உலக நாடுகளுக்கு இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு வாசனை பொருளாகவும் அவங்களுடைய சமையலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவைப்படுச்சு. அதனால் ரொம்ப மதிப்புமிக்க ஒன்றா தான் இது இருந்தது. இந்தியாவில் கூட நிறைய பேர் இதுக்காகவே வந்துட்டு போனாங்கன்றதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்தோனேஷியாலையும். அதுக்கப்புறம் டச்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க இந்த கான்செப்ட் இங்கே நிறைய ஜாஸ்தியாக இருக்குது, இந்த கிராம்பு மிளகுலான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வர்த்தகம் பண்ணுறதுக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1800 வரைக்குமே இந்த டச்சுக்காரங்களுடைய கம்பெனி தான் இது எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. அது கலைஞ்சதுக்கப்புறம் ஒரு தேசியமயமாகவும் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மதிப்புன்றது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நெதர்லாந்தோட கண்ட்ரோல்லேருந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் சுகர்னோ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இது ஒரு தனியான ஒரு சுதந்திரமான ஒரு நாடுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் அறிவிச்சிட்டார். பட் நெதர்லாந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை 1949 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த சுகர்னோவால் முதல் முறையாக அந்த சுதந்திரத்தை அறிவிக்கப்பட்ட அந்த நாளை தான் இன்றைக்கி இந்தோனேஷியா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 17. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஹோம்லெஸ் அனிமல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. மேஜராக இது வந்து பூனைங்க நாய்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான். நம்ம வீட்டை சுற்றி அண்டையில் நம்மளை சார்ந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா. அது வந்து வீடெலாம் இருக்காது, பட் வரும் சாப்பிட்டது பட்டு போயிடும். ஆனால் அதுங்களே வந்து பல்கி பெருகி அதனால் வந்து சொறி பிடிக்கிறது இல்லை மனிதர்களுக்கு அதனால் ஒரு அஃபெக்ட் ஏற்படுத்துறது அப்படின்ற ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் மனிதர்களும் அதை வந்து காயப்படுத்துறது, கொல்றது, இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த அனிமல்ஸ் ஃபேஸ் பண்ணுதில்ல. ஸோ இது மேலே ஒரு அக்கறை கொண்ட நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது எப்படியா தடுக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு அதனுடைய அந்த கருத்தடையை நம்ம பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பல்கி பெருகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ஹோம்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸை தத்தெடுக்கிறதுக்கு ஆர்வலர்களாக இருந்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நாளாக அப்படிப்பட்ட ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா இனி இன்டர்நேஷனல் ஹோம்லெஸ் அனிமல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் மேலே பாசம் வச்சிருக்கக்கூடியவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 17. நம்மளை தவிர நமக்கு சிறந்த தெளிவான பதிலை யாராலையும் கொடுத்துட முடியாது. பலர்கிட்ட விவாதித்து முடிவு நம்ம தான் இருந்துச்சுன்னா நிச்சயம் கேள்விக்கான பதில் முழுமை அடைஞ்சிரும். மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறார். உங்கள்கிட்ட விடுபடுறது நான் உங்கள் பாட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.